இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அந்த இருமாப்பு எப்பவுமே காலரை தூக்கிக்கிட்டு அந்த பாதிரியார்கள் நிறைய நடந்துக்கிட்டு தெரிவாங்க. மக்கள் வந்து முட்டாள்களா இருப்பாங்க போல இருக்கு. யாரை தேடி வர்றதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்க நான் என்ன தேடி வரணும்? அவங்க கடவுள்கிட்ட நீங்க ஜெபம் செய்யறதாக இருந்தா எப்படி பேசணுன்றதை இப்ப நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்குங்க. புரியுதா? நீங்க கடவுள்கிட்ட போய் சேர்ந்தவங்க, கடவுளை ரீச் ஆனவங்க, கடவுள் வந்து உங்ககிட்ட இருக்காரு, கடவுள்கிட்டே நீங்க போயிட்டீங்க, கடவுள் கூட ஐக்கியம் ஆயிட்டீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இனிமேல் உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நான் ஒண்ணுமே கிடையாது. நான் பூஜ்யம். வணக்கம். உலகத்தில் பலர் வந்து ஆளுகளை மதிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை வந்து அப்படியே உருவத்தை வச்சு புறத்தோற்றத்தை வச்சு அப்படியே வந்து மட்டமாக இட போடுறது, அதாவது சாதாரணமாக இட போடுறது. இவங்களாம் என்ன சாதாரண ஆளுங்க தானே? ஏன்னா அப்போ பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக லுக்கு கூட கிடையாது, சாதாரணமாக இருக்குது, சாதாரணமாக அவலட்சணமாக சாதாரண தோற்றத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு கேலியாக கிண்டலாகவும் அப்படியே ரொம்ப அப்படியே இன்ஃபீரியராக அப்படியே பார்க்குறது, மட்டமாக அப்படி பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், பார்த்தா அது ஒரு இதாகவே தெரியாது அவங்களுக்கு, ஏதோ ஒரு குள்ளனை பார்க்குற மாதிரி நினச்சி அப்படியே ஒரு கேவலமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு பெரிய மரியாதை மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த புறத்தோற்றம், உயரம், குள்ளம் இதெல்லாம் முக்கியமே கிடையாது. கருப்பு வெள்ளை அதை மஞ்சள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். இதெல்லாம் தாண்டி ஸ்டஃப்புன்ற ஒரு மேட்டர் வந்து தோற்றத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நத்திங். ஏன்னா திறமைன்ற ஒன்று இருக்குல்ல, திறமை வந்து கிட்டத்தட்ட வெள்ளையாக இருக்கவங்ககிட்ட தான் இருக்கும், இல்லாட்டி கருப்பாக இருக்கவங்ககிட்ட தான் இருக்கும், மாநிறமாக இருக்கவங்ககிட்ட தான் இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உயரமாக இருக்கவங்ககிட்ட தான் இருக்கும், குள்ளமாக இருக்கவங்ககிட்ட இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எவ்வளோ பெரிய திறமைசாலிகளாகவும் யார் வேணாலும் இருக்க முடியும், அவ்வளோ தோற்றத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறதா இருந்தால், இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பெரிய பேராளனா? ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்காவினுடைய வரலாறுல வந்து எவ்வளோ பெரிய சரித்திரத்தை படைத்த மகா மனிதன் இல்லையா ஆப்ரஹாம் லிங்கன்? எப்படிப்பட்ட வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு புனித மனிதர் இல்லையா? இன்றைக்கி ஆப்ரஹாம் லிங்கன்றது காலத்தை கடந்து அவருடைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல. சார்லி சாப்ளின் என்ன ஆஜானு பகவான், பெரிய தோற்றமா? அவர் அப்படியே எல்லாரும் முடியாது நின்னாருன்னா பார்த்தா ஒரு சின்ன உருவம். அந்த சின்ன உருவம் எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கு. 100 வருஷம் ஆகிப்போச்சு. 100 வருஷத்துக்கு பிறகு அவருடைய படங்கள் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவருக்கு என்ன லுக் இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திறமை தான். அதை மாதிரி இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் இடம் போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்க போனீங்கன்னா இதையெல்லாம் தாண்டி அந்த திறமைன்றது யார்கிட்ட குடியிருக்கும் எப்படி அப்படின்றத சொல்ல முடியாது. அதை வந்து முதல்ல இந்த புறத்தோற்றத்தை வச்சு உயரம் குள்ளம்ன்ற விஷயத்தை வச்சுட்டு மட்டமாக இடம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து முதல்ல திருந்திக்கிறணும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து உங்கள் மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்றதுக்காக சார்லி சாப்ளினை பற்றி, ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி ஒரு பக்கம் சொன்னது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் ஆழமாக பதியணுன்றதுக்காக ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கதையினா ஒரு அவுட்லைன் மட்டும்தான். இந்த கதையை எழுதியவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய். இது வந்து ஒரு ரஷ்யன் ஸ்டோரி. அந்த ஷார்ட் ஸ்டோரியினுடைய பேர் வந்து த்ரீ ஹெர்மிட்ஸ். அந்த கதையை நான் தமிழில் வந்து 3 துறவிகள் அப்படின்ற பேரில் வந்து தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அது வந்து புத்தகமாக வந்திருக்கு. இந்த 3 துறவிகள் கதை என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாதிரியாரெலாம் இருக்காங்களே, புகழ்பெற்ற பாதிரியாராக இருப்பாங்க, அப்படியே பைபிள்லாம் கரைச்சி குடிச்சு, இயேசு கிறிஸ்தை பற்றிலாம் கரைச்சி குடிச்சு, அப்படியே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய எந்த மேட்டரும் எங்களுக்கு தெரியாத மேட்டர் எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு அப்படியே இதாகி அந்த நினைப்புலையே, அதாவது இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, பைபிளில் இருக்கக்கூடிய வசனம் எல்லா வசனத்துக்கும் எனக்கு தெரியும், யார் என்னத்தை எழுதியிருக்காங்களோ அவ்வளோ பேரை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இருமாப்பு அதுலேயே வந்து அப்படியே எப்போவுமே காலரை தூக்கிக்கிட்டு அந்த பாதிரியார்கள் நிறைய நடந்துக்கிட்டு தெரிவாங்க. அப்படியே அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு பாதிரியார். அந்த பாதிரியார் வந்து அப்படியே ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அதாவது மீனவர்கள் இருக்காங்களே, மீனவர்கள் சிலரோடு சேர்ந்து அப்படி ஒரு பயணம் மாதிரி ஒரு இதில் வந்து இதில் போகிறாரு, ஒரு கப்பலில், சின்ன கப்பலில் ஒரு ட்ராவலிங் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு ஊராக தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்படியே ஒரு கடலில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அந்த மீனவர்களில் சில பேர் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஏதோ குசுன்னு அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு பாதிரியார் போய் கேட்குறாரு, என்னது என்னப்பா நீங்கள் எல்லாம் தனியாக உட்காந்துட்டு என்னத்தையும் பேசிகிட்டு கிடக்குறீங்க, ஏதோ ஒரு இதில் ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஈடுபாட்டோடு பேசிகிட்டு இருக்கீங்களே, யாரோ ஒரு ஆளை பற்றி என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு இவர் போய் சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு வந்து ஐலாண்ட் இருக்குது, ஒரு தீவு, அதில் வந்து 3 ஆளுங்க இருக்காங்க, அந்த 3 ஆளுகளும் எங்கேருந்து வந்தவங்க என்னன்றதெல்லாம் தெரியாது, எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க, அந்த தீவில் வந்து அவங்க இப்போ இருக்காங்க, அந்த 3 பேரும் பேசுகிறதே கிடையாது, சைலண்ட்டாக இருப்பாங்க, வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டாங்க. ஆனால் அந்த 3 பேரும் ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள், மிகப்பெரிய ஆன்மீக பவர் உள்ளவர்கள், அப்நார்மல் குவாலிட்டி இருக்கக்கூடியவர்கள், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவாற்றல் படைத்தவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மனசுக்குள்ளே நினச்சி அவங்களே உணர்ந்து அப்படியே பல்லாயிரக்கணக்கில் அந்த 3 துறவிகளையும் பார்க்கறதுக்காக மக்கள் போய்கிட்டே இருக்காங்க.
போய் அந்த 3 துறவிகள் காலிலையும் விழுகிறது. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே சைலண்டாக 3 பேர் நின்றுட்டு கிடப்பாங்க. இவங்க போய் எல்லாரும் காலில் விழுகிறது. இந்த மேட்டர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் அந்த 3 பேரை தேடி 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 போய்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு இவ்வளவு பீப்புளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த 3 பேருக்கு ஏதோ ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குது, பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. 3 பேர்ட்டையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அபார திறமை இருக்குது அப்படின்றதான் உண்மை. அப்படி திறமை இல்லைன்னா இவ்வளோ பீப்புள் அவங்கள தேடி போவாங்களா அப்படின்னு சொல்லி பாதிரியார்கிட்ட அந்த மீனவர்கள் சொல்கிறாங்க. பாதிரியார் அதை கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. ஏன்னா பாதிரியார் தன்னைத்தானே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. பைபிளெலாம் அப்படியே கரைச்சி குடிச்சு வச்சுருக்கோம். கிறிஸ்தவ மத சமாச்சாரங்களாக நமக்கு தெரியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது. கிறிஸ்டியானிட்டிக்கு நம்ம ஒரு அத்தாரிட்டி அந்த லெவலில் நம்ம இருக்கிறோம். இதில் யாரோ ஒரு 3 பேர் யாருனே தெரியல, ஃபேமஸும் கிடையாது, நம்ம பேர் எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 பேர் யாருனே தெரியாது. யாரோ 3 பேர் பேசாமல் இருக்காங்களாம். வாயை திறந்து பேசாமல் ஆன்மீக மனிதர்களா? வாயை திறந்து பேசாமலே அவங்க எப்படி மக்களுக்கு எப்படி அவங்க டீச்சிங்ஸ் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு வாயை திறந்து பேசாமல் எப்படி சொல்ல முடியும்? சைலண்டாக எப்படி இருக்க முடியும்? சைலண்டாக இருந்தால் பீப்புளுக்கு போய் எப்படி உபதேசங்கள் செய்ய முடியும்? பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கன்வே பண்ண முடியும்? மக்கள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது திருத்துறதுக்கு இவங்க வாயை திறந்து பேசணும்ல. பாவ மன்னிப்பு கொடுக்குறதா இருந்தால் பாவ மன்னிப்பு கொடுக்குறதுக்கு பேசணும்ல. உன் குறை என்ன, நீ பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்கணும். அவன் சொல்லுவான். சொன்ன பிறகு அப்படியே கர்த்தர்கிட்ட இவர் பேசணும். இதெல்லாம் இருக்குல்ல. இவங்களை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு கடவுள்கிட்ட பேசணும்ல, கர்த்தர்கிட்ட பேசணும்ல. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. எதுவுமே பேசாமல் 3 துறவிகளா, பெரிய ஆள்களா? இவங்களை தேடி பல்லாயிரக்கணக்கான ஆளுக்கு போகிறாங்களா? என்னையா இது? அவர் அப்படியே சிரிச்சு கேலி சிரிப்பு, அப்படியே கிண்டலாக சிரிப்பார். என்ன இது, இந்த பீப்புளே இப்படி இருக்காங்க, முட்டாள்களாக இருப்பாங்க போல இருக்கு. நினச்சா யார் இருந்தாலும் அப்படியே மக்கள் தேடி போயிடுவாங்களா? எதுவுமே இல்லாமல் என்ன அது? கிட்டத்தட்ட நான் எவ்வளோ பெரிய ஆள். எனக்கு தெரியாத கிறிஸ்தவ மதமா, எனக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத கடவுளுடைய உரைகளா? யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை நான் பார்க்கணுமே. பார்ப்போம். என்ன பெரிய ஆளுங்க, என்ன பெரிய துறவிகள், அவங்க என்ன பெரிய ஆன்மீக மனிதர்கள், நான் கட்டாயம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல அந்த இதை நிறுத்த சொல்கிறார். அந்த கப்பலை ஒரு இடத்துல நிறுத்தி அதில் அந்த தீவுக்கு போகணும்ல. அதில் ஒரு படகுல ட்ராவலிங், அந்த படகுல ட்ராவல் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாரு. போனால் ஒரு 3 பேர் அவங்க சாதாரணமாக இப்போ நம்ம பொதுவாக லைஃப்பில் அப்படியே ஒரு லூஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான் அந்த 3 பேருமே. சாதாரணமாக பெரிய இதெல்லாம் கிடையாது, அப்படி பெரிய தோற்றம் கீற்றம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஆளுங்க. அவங்க அப்படியே சும்மா இது பண்ணிக்கிட்டு இந்த மீன் வலைகள்லாம் இருக்குல்ல, மீன் பிடிக்கிறதுக்கான வலைகள் அதெல்லாம் அப்படியே ரிப்பேர், அது பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா சேதமடைஞ்சதை அதை சரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். சாதாரணமாக எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக அவங்க அந்த வேலைகளில் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மராமத்து வேலைகள், அதாவது இப்போ உடன் ஒர்க்ஸ், அப்படியே மர வேலைகள், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே 3 பேரும் அப்படியே அந்த கடலுடைய கரையில் அந்த தீவில் அவங்க வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல். பாதிரியார் போய் அப்படி நிற்கிறார் பந்தாவா. அப்படியே போய் நிற்கிறாரு. அவங்களுக்கு பாதிரியார்ன்றது யாரோ ஒரு பெரிய ஆள், ஒரு ஆள் அவருடைய தோற்றம் கிட்டம்லாம் அப்படியே பயங்கர பந்தாவாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னே அவங்க வழக்கமாக அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்கல்ல, அந்த 3 பேரும் கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. யாரோ ஒரு பெரிய ஆள் இங்கே வந்திருக்காரு அப்படின்ற முறையில் அவங்க அப்படியே இருக்காங்க. நீங்கள் என்ன அந்த 3 பேரும் ஏதோ பெரிய ஞானிகள்ன்றாங்க, பெரிய துறவிகள்ன்றாங்க. நீங்கள் என்ன 3 பேரும் துறவிகளா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை பற்றி அந்த பைபிளில் இருக்கக்கூடிய ஏதாவது அந்த யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் மாதிரிலாம் வரும்ல, இந்த வசனம் எதில் வருது அப்படிங்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய மேட்டர்களை அப்படியே பல விஷயங்களை கேட்குறாரு. இவங்க அதெல்லாம் படித்ததே கிடையாது 3 பேருமே. அதை பற்றி ஒன்றுமே தெரியலை. எதை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாதுன்னே சொல்கிறாங்க. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்லையே, நாங்கள் படிக்கலையே. அவர் எழுதுனது படித்தீங்களா? இல்லை, நாங்கள் படிக்கலை. என்னையா இது, எதை கேட்டாலும் ஒன்றுமே தெரியலன்றீங்க. தெரியாமல் இருந்துகிட்டு இருக்க 3 பேரும் நீங்கள் என்ன பெரிய நீங்கள் மக்களுக்கு உபதேசம் பண்ணுறீங்க. நீங்கள் துறவிகளா? உங்களை தேடி ஆளுக்கு வந்துட்டு இருக்காங்களா? மக்கள் முட்டாள்களாக இருப்பாங்க போல இருக்கு. யாரை தேடி வர்றதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கேன் நான், என்ன தேடி வரணும். அவங்க ஒன்றுமே தெரியாத முட்டாள்களாக இருக்கிறது, மரமண்டையாக இருக்காங்க 3 பேருமே. ஃபூல்ஸ் நீங்கள் 3 பேரும். உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்களா பீப்புள்? என்ன நாடு ஏன் இப்படி இருக்குது? ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க? மக்கள் அறிவியலிகளாக இருப்பாங்க போல இருக்கு. இவ்வளோ அடிமுட்டாள்களாக இருப்பாங்க. யாரை தேடி போகிறதுன்னு ஒரு விவசாயம் கிடையாதா? உங்களெல்லாம் தேடி உங்கள் 3 பேரும் தேடி என்ன பிரயோஜனம்? என்ன ப்ராப்ளம்? உங்கள் 3 பேரும் சந்தித்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பயன் கிடைக்குமா? இப்போவும் அவர் இருமாப்பு தான். அதாவது நம்ம நினச்சி வந்த மாதிரி இப்படிலாம் பீப்புளெலாம் நிறைய தேடி பிடிச்சி வர்றது அளவுக்கு இவங்க 3 பேரும் அப்படிலாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே இதாகி மறுபடியும் நம்ம தான் பெரிய ஆள். நம்ம பக்கத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்கெல்லாம் நத்திங், 0 3 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறுபடியும் அந்த படகுல ஏறி அப்படியே போகிறாரு. படகுல ஏறி கப்பலுக்கு போகணும்ல, கப்பலுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காரு. இதில் என்ன மேட்டர்னா, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுள்கிட்ட இப்போ வேண்டுவீங்களே, நீங்கள் ஜபம் இருப்பீங்கள்ல, கடவுள்கிட்ட வேண்டும்போது கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவீங்க? நீங்கள் என்ன வேண்டுவீங்க அப்படின்போது இவங்க என்னத்தையும் சொல்கிறாங்க. சும்மா சாதாரணமாக
ஏதோ ஒரு வார்த்தை நாங்கள் இந்த இப்படி தான் வேண்டும் அப்படின்னு. என்ன வேண்டுறீங்க? அப்படியே பைபிளில் அப்படியே சொல்லியிருக்கு. பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் தெரியாமல் நீங்களா எனக்கா ஒன்று 2 லைனை பேசுகிறதா? அப்படிலாம் பேசக்கூடாது, தெரியுதா? இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் ஜெபம் செய்கிறதாக இருந்தால் எப்படி பேசணுன்றதை இப்போ நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்குங்க. புரியுதா? நீங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். உடனே இவர் சொல்கிறாரு, இப்படி பேசணும், இதை அப்படி கேளுங்க, எங்கே சொல்லுங்கள் பாப்பா, நான் சொல்லிக் கொடுத்ததை சொல்லுங்கள். 3 பேரும் அப்படியே சொல்கிறாங்க. இவர் சொன்னதையே திருப்பி 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 இவர் அப்படியே ஒரு பாடம் நடத்துகிறாரு. பாடம் நடத்தி இவருக்கே ஒரு சங்கடம், என்னையா இது கிட்டத்தட்ட இதை பெரிய ஆளுன்றாங்க, இவங்களுக்கு போய் நம்ம பாடம் நடத்துகிறதுல எவ்வளோ ஆகிப்போச்சு, இப்போ டைம் வேறு ஆகிப்போச்சு, இதை போய் நம்ம டைம் போட்டு இது பொண்ணான நேரத்தை இவங்களுக்கு போய் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்காக வருத்தம் வேறு, கவலை வேறு. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ரைட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன்னா இனிமேல் சும்மா ஏதாவது உங்களுக்குன்னு 2 லைனை போட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் வேண்டக்கூடாது. பைபிளில் வந்து இப்படி தான் வேண்டணும்னு சொல்லி இருக்குது. அந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தி வேண்டிக்கங்க. நான் சொன்னதை வந்து அப்படியே மனப்பாடம் மாதிரி வச்சு 3 பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே, புரியுதா? அப்படி 3 பேரும் அப்படியே உரு போடுறதுன்றான்ல, அப்படியே 3 பேரும் சொல்லிக்கிட்டே கிடக்குறாங்க. 3 பேரும் இவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனப்பாடம் மாதிரி. சரின்னு சொல்லி இவர் கிளம்பி போயிடுறாரு. படகுல கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது இப்போ தண்ணியில் வந்து படகு போகுது, கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சவுண்டு யாரை கூப்பிடுறது மாதிரி ஒரு சவுண்டு. யார் கூப்பிடுறது? நமக்கு பின்னாடி வேறு ஏதாவது படகு வருதா? நம்ம படகு ஒன்று வந்துகிட்டு இருக்கு, நமக்கு பின்னாடி வேறு ஏதாவது படகு வருதா? நம்மளை தேடி யாராவது வர்றாங்களா? அப்படி இப்படின்னு பார்த்தா படகெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 பேர் அந்த இவர் பார்த்தார்ல அந்த கரையில், அந்த 3 பேரும் தண்ணியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை இயேசு கிறிஸ்து வந்து தண்ணியில் நடப்பாருன்னு சொல்லுவாங்களே, தண்ணியில் வாக்கிங் ஓவர் வாட்டர், தண்ணியில் இயேசு கிறிஸ்து நடப்பார் அப்படின்றதுல அதை மாதிரி அந்த 3 பேரும் தண்ணியில் ஓடி வருவாங்க. ஏதோ தரையில் ஓடி வர மாதிரியே, தரையில் மண் தரையில் ஓடி வர மாதிரியே கடல் தண்ணியில் அப்படியே ரன்னிங் 3 பேர் வருவாங்க. வந்து ஃபாதர் 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 கொஞ்சம் நில்லுங்க ஃபாதர் அப்படின்னு. யார் யாது? நம்ம கரையில் பார்த்த அந்த 3 பேரும், இவங்க 3 பேரும் தண்ணியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் இவங்க எப்படி தண்ணியில் எப்படி வர முடியும்? ஓடி வர்றாங்க தண்ணியில், ஏதோ தரையில் நடக்கிற மாதிரி, தரையில் ஓடி வர மாதிரி, மண் தரையில் ஓடி வர மாதிரி வராங்க. எப்படி அப்படின்னு இவருக்கு அப்படியே அதிர்ச்சி. அவங்க 3 பேரும் வந்தாங்க, ஃபாதர் ஃபாதர் ஒரு நிமிஷம் ஃபாதர் அப்படின்னு. என்ன அப்படின்னு. ஃபாதர் நீங்கள் அந்த எப்படி பைபிளில் இருந்து அந்த விஷயத்தை சொல்லி கடவுள்கிட்ட என்ன வேண்டணும்னு சொல்லி சொன்னீங்களே, அதை நாங்கள் சொல்லி பார்த்தோம், நாங்கள் மறந்துட்டோம் ஃபாதர். அந்த வார்த்தை வந்து அந்த 2வது லைன் என்ன சொன்னீங்க? இன்னொரு ஆள் சொன்னால் அந்த 3வது என்னத்தையும் ஒரு வார்த்தையை சொன்னீங்களா, அது என்ன ஃபாதர் அந்த அதுக்கு அடுத்து இந்த 4வது ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்களா ஃபாதர் என்ன ஃபாதர் திருப்பி சொல்லி அது ஞாபகத்திலே எங்கள் மூளையிலே தங்கலை ஃபாதர். அது எங்களுக்கு அப்படியே ஞாபகமாகி போய் மறந்துடுறோம், ஞாபகம் மறதி ஆகி போகுது. அது இன்னொரு தடவை சொல்லித்தாங்க ஃபாதர், அதனால தான் நாங்கள் ஓடி வந்தோம் உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை மறுபடியும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. வேண்டாம் என்னுடைய போதனை, என்னுடைய நீதி, என்னுடைய வார்த்தைகள், நான் ஜெபம் செய்யக்கூடிய முறைகள், நான் பைபிளில் கற்றுக்கிட்டது, நான் கற்றுக்கிட்ட எந்த விஷயமே உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் கிரேட் பீப்புள் 3 பேரும், கிரேட் பீப்புள். நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளுக்கு இதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஆட்களில் தண்ணியில் ஓடி வந்துகிட்டு இருக்க ஆட்கள் நீங்கள் 3 பேரும். நீங்கள் சாதாரண ஆளுகளே இல்லையா, நீங்கள் பெரிய ஆளுங்க, மிகப்பெரிய மனிதர்கள், நீங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்ந்தவங்க, கடவுளை ரீச் ஆனவங்க. கடவுள் வந்து உங்கள்கிட்ட இருக்கார், கடவுள்கிட்டே நீங்கள் போயிட்டீங்க, கடவுள் கூட ஐக்கியம் ஆகிட்டீங்க. நான் வந்து அப்படி இல்லையே, நான் சராசரியான மனிதன். நான் இப்போ உணர்கிறேன், என்னுடைய பைபிளை வச்சு நான் படித்ததோ, நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீதி போதனைகளோ, மக்களுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களோ, இதெல்லாம் உங்கள் 3 பேர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இட் இஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மிகப்பெரிய மகான்கள், மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய துறவிகள், நீங்கள் 8ஆம் உயரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வப்பிறவிகள் நீங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கும்பிட்டு நான் இனிமேல் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நான் ஒன்றுமே கிடையாது, நான் பூஜ்ஜியம், சைபர் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு அவங்க அப்படியே இவர்கிட்ட வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அப்படியே தண்ணியிலேயே மறுபடி நடந்து ஓடி போனாங்க அந்த கரையை நோக்கி, ஐலண்டு தீவை நோக்கி. இவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போய் அப்படியே வந்து அந்த கப்பலில் போய் ஏறினார். இப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ச்சே நம்மளை பற்றி எவ்வளோ பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம ஒன்றுமே கிடையாது. இவங்க 3 பேர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவங்க தண்ணியில் ஓடி வந்துக்கிட்டு கற்கள், நம்ம தரையில் தானே நடப்போம், தரையில் தானே இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அவங்கள வந்து அப்படியே கையெடுத்து அப்படியே கும்பிட்டார், தன்னை மறந்து. இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தான். அதாவது புறத்தோற்றம் இதெல்லாம் வச்சு இடப்படாதீங்க யாரையும், தெரியுதா? யார்கிட்ட எப்படிப்பட்ட திறமை இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் யார்கிட்ட வேணாலும் எப்படிப்பட்ட திறமை வேணாலும் நம்ம வியந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மகா திறமைகள் இருக்கும்.
அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு வெறும் தோற்றத்தை வச்சு எடை போட்டு அவங்கள மட்ட ரகமாக எடை போடக்கூடாது. இப்படி யாராவது இதுக்கு முன்னாடி அப்படி எடை போட்டு கிண்டல் கேலியோட, இப்போ ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆளுகளுக்கு அந்த கிண்டல் கேலி பண்ணி பேசுகிற பழக்கம் வரும். யாரை வேணாலும் அவன் வந்து என்னைய லூஸ் ஆச்சு அவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் யாரையும் பேசாதீங்க, புரியுதா? யார்கிட்ட இப்படி திறமை இருக்கலாம் சொல்ல முடியாது. சாதாரண ஒரு பெரிய படித்து அப்படியே யூனிவர்சிட்டியில் டிகிரியெல்லாம் வாங்கி அப்படியே பெரிய லெவலில் பட்டமெல்லாம் வாங்கி பிஹெச்டி எம்ஃபில்லாம் படித்து அவங்ககிட்ட இருக்கிறத விட ஒரு சாதாரண குடிசையில் குடியிருக்கக்கூடிய படிக்காத ஒரு பாமரன் வந்து அதை விட எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் மேனாக இருப்பான். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. முதல்ல புரிஞ்சுக்கிறோம். படிப்பு இதெல்லாம் மட்டும் வச்சு அறிவோ மிகப்பெரிய அப்படியே போற்றி பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமைன்றது மட்டும் கிடையாது. சாதாரண ஆட்கள்கிட்டையும் மிகப்பெரிய திறமை இருக்கும். நீங்களே வியந்து அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு திறமை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அநேகமாக நீங்கள் நான் சொன்ன கதையின் மூலம் இதை வந்து இது உண்மையான விஷயம், நல்ல விஷயம் அப்படின்றத நீங்கள் உணர்வீர்கள், உணர முடியும். கட்டாயம் இதுக்கு முன்னாடி அப்படியே மனிதர்களை கொஞ்சம் மட்டமாக எடை போட்டிருந்தா கூட இனிமேல் அப்படி எடை போட மாட்டீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ நான் பேசுனது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இதை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்து உடனே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் இதை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் இந்த இது போய் சேரணும். அதுக்காக வந்து உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வந்து இதை உடனே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். சரிங்களா?